தமிழ்நாட்டுக்கு தான் லாஸே ஒழிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடையாது என்பதை எல்லா இடத்துலயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். எனவே நல்லவர் கேப்டனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் செய்த உதவிகளை சொல்றாங்க, நல்லவர்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்லவர்களுடைய லட்சியம் நிச்சயம் ஜெயிக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சு கொடி 2000 கொடுத்து 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவாகி இன்றைக்கு 18 ஆண்டு காலம் முடிந்து 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் இந்த மாபெரும் வெற்றிக்கு உண்மையான காரணம் யார் என்றால் எங்கள் அன்பு தொண்டர்களாகிய நீங்கள் தானே தவிர இந்த வெற்றிக்கு வேறு யாருமே காரணம் இல்லை என்பதை இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன். கேப்டனுடைய லட்சியம் என்ன? வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் நாம் ஒற்றுமையான சிறப்பாக இருக்கணும்னு சொன்னவர். மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர். இன்னைக்கு தாய்க்குளங்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்களே, சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லாம் ரேஷன் கடையில போய் கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சதுனாலதான் ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அதனால கேப்டன் சொல்லுவார், என் மக்களே உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். தயவு செய்து வெறும் 2000 ரூபாய்க்கு 2 நாள்ல உங்க 5 வருஷத்தை இழந்துடாதீங்க மக்களே. நிச்சயமாக இனி வரும் காலத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டியது நம்ம மக்களுடைய கடமை. அது சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனத்தில் இருக்கின்ற என் மக்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஒரு வேலூர் நாச்சியார் பிறந்த பூமியில, வேலூர் நாச்சியார் ஆட்சி செய்த இந்த பூமியில வீரம் கொண்ட மங்கைகளாக, உண்மைக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவருமா நிச்சயமாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையினால பிரச்சனை, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கினால பிரச்சனை, ஒரு பக்கம் காவேரியில தண்ணி கொடுக்காம ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுனால பிரச்சனை, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெங்கு அஃபெக்ட் பண்ணி டெங்குவால நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் சரியான சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, எங்கும் தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டா 3/4 பேர் எங்க இருக்காங்கன்னா வெளிநாட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வறட்சி பூமி, இங்க விவசாயம் இல்ல, தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு அவர் தான் அடிக்கடி சொல்வார், வாய் புளிக்குதோ மாங்காய் புளிக்குதோன்ட்டு உண்மைக்கு புறம்பான ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார் திக கூட்டத்தில். ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளை அமைப்பவர்கள் தமிழ்நாட்டை விரும்பி நோக்கி ஓடி வருகின்ற ஒரு சூழலை தான் தமிழக அரசு இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ற. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில என்ற கேள்வியை தான் இன்னைக்கு முதல்வர் முன்னாடி நான் கேட்க விரும்புறேன். நான் கேட்கிறேன், துபாய்க்கு போனீங்க, சிங்கப்பூருக்கு போனீங்க, உங்க மனைவி குழந்தை குட்டிகளோட குடும்பத்தோட போனீங்களே, அன்னைக்கு கேட்கிறப்ப என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு, பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் துபாய்க்கு போனோம், சிங்கப்பூர் போனோம். நீங்களே சிவகங்கை மாவட்டம் இருக்கு, எங்கேயாவது ஒரு தொழிற்சாலை இன்னைக்கு அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை இருக்கா? ஒரே ஒரு தொழிற்சாலை கை தூக்குங்க யாராவது பார்ப்போம். எதுவுமே இல்ல, வெறும் வாய் வார்த்தை. அவங்க கிட்ட வாயில வடை சொல்றாருன்றாரு உதயாநிதி. எதுக்கு எடுத்தாலும் உண்மையிலே வாயில மட்டும் இல்ல, வெற்று வார்த்தையில் வடை சுடுகின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கு திமுக தான் இருக்கிறது. கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றது. 2.5 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துல போயிட்டு இருக்குது. தாய்க்குலங்களே சிந்திச்சு பாருங்க, எத்தனை வாக்குறுதிகள் பெண்களுக்காக கொடுத்தாங்க. நாங்க ஜெயிச்சு வந்தோடனே இதை செய்யறோம், அதை செய்யறோம், அப்படி செய்யறோம், எண்ணற்ற வாக்குறுதிகள். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க, இலவசமா பஸ் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க, நகைக்கடன் தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னாங்க, இன்னைக்கு சுய உதவி குழுக்களுக்கு லோன் வாங்கி தரோம்னு சொன்னாங்க, விவசாய கடன் தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னாங்க, விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க. எந்த இதுவும் நடக்கல. எந்த விலைவாசியாவது ஒண்ணு குறைச்சிருக்கா? சிந்திச்சு பாருங்க.
இன்னைக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்களே, அது ஏன் தேர்தலுக்கு முன்னாடி தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் 1000 ரூபாய் என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்பதை மக்கள் சார்பாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சமா? பெண்களை பார்த்து கேட்கிறேன், இல்லையா? வாங்கலையா? நீங்க யாரும் வாங்கலையா? கொஞ்சம் கேமராவை ரஷ் பீப்புள் அப்படி திருக்கணும். எல்லாருக்கும் கிடைச்சதா 1000 ரூபாய்? எல்லாருக்கும் கிடைச்சதா? முதல்வரே நீங்க பாருங்க, இங்க பெண்கள் கை காட்டுறதை தயவு செஞ்சு நம்ம மீடியாவே உங்களுக்கு சாட்சியாக காமிக்குது. அவர்கிட்ட கேட்டா 100 வாக்குறுதியில 95 வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரே கட்சி திமுக சொல்றாரு. 5% தான் நிறைவேற்றி இருக்கீங்க, இன்னும் 95% வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை என்பதை மாற்றி சொல்லுகின்ற ஒரு முதல்வராக தான் இன்னைக்கு திமுக இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பிரித்தாளும் சூழ்ச்சி, ஜாதிக்குள்ள மதத்துக்குள்ள பிரித்தாளும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பார்க்கின்ற ஒரே கட்சி திமுக தான் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டனமாக நான் பதிய வைக்கிறேன். சனாதனத்தை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? யாராவது கேட்டாங்க உங்களை சனாதனத்தை பத்தி? சனாதனம் என்ன அந்த அர்த்தம் கூட தெரியாதவங்க இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறீங்கன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்றத இன்னைக்கு பேசுங்க. இன்னைக்கு எங்கேயுமே உதயநிதி வாயை திறக்கிறது கிடையாது, எந்த வார்த்தையுமே சொல்றது கிடையாது. ஏன்னா சனாதனம் என்றால் எல்லாரும் எல்லா வகையிலும் சமமாக ஒற்றுமையாக வாழ தகுதியான பூமி இந்தியா. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒரே இனம் ஒரே குலம் என்று அனைவரும் ஒற்றுமையாக வாழுவதை தான் சனாதனம் சொல்லுது. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம உங்க சுயலாபத்திற்காக இன்னைக்கு ஜாதிய பிரிவு மத பிரிவுகளை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள இன்னைக்கு குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் காணும் திமுகவை மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாம வன்மையாக கண்டிக்கிறோம். கேப்டன் ஒருவர் தான் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு நாம் விடும் மூச்சு காட்டுற எந்த ஜாதி இருக்கு, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் எந்த ஜாதி மதம் இருக்குது என்று சொன்ன பெரியாருக்கு அடுத்த உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்துல நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு டெங்கு எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கு. டிபிஐ வளாகத்துல கடந்த 7 நாட்களாக ஆசிரியர் பெருமக்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்திருந்தாங்க. முதல் கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சோம். அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேட்கிறாங்க. ஆனா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர்களை அடித்து துன்புறுத்தி குழந்தை குட்டி பெண்கள் என்று பாராம அவர்களை அடித்து வண்டியில ஏற்றி ஒரு மண்டபத்துல அடைச்சு பயமுறுத்தி இன்னைக்கு அந்த வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. அதற்கு ஒட்டுமொத்த தேமுதிக சார்பாக திருபவனம் சகோதர மக்கள் முன்னாடி திமுக அரசுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு துணையாக தேமுதிக என்னைக்கும் நிற்கும் என்று கூறி அந்த நிகழ்வுக்கு கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இருந்து எத்தனையோ ஆசிரியர்கள் அங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் முதல்ல களத்தில் இறங்குவது யாருன்னா தேமுதிக தான். காவேரி பிரச்சனையா டெல்டாக்கே சென்று உண்ணாவிரதம். இன்னைக்கு டிபிஐ வளாகத்துல ஆசிரியர்கள் உண்ணாவிரதமா ஒரு நாள் முழுக்க அவர்களோடையே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டதும் தேமுதிக தான். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மது மற்றும் போதை ஒழிப்புக்கு ஒரு உதாரணமாக மாபெரும் அமைதி பேரணி நடத்தியதும் தேமுதிக தான். டெங்குவால அன்னைக்கு அஃபெக்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நோயாளிகள் இருக்காங்க. அதை நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு நேரடியாக சென்று அங்க அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திச்சு அங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம். கவர்னரை சந்திக்க சென்று காவேரியில தமிழகத்தின் உரிமையை உடனடியாக பெற்று தர வேண்டும் என்று மக்கள் சார்பாக மனுவை கொடுத்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய விழா ராஜ்பவன்ல நடந்தது. அதிலும் தேமுதிக போய் பங்கேற்றது. இன்னைக்கு வெறும் அடுத்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அடுத்த தேர்தலுக்கான அரசியலை செய்யறாங்க. ஆனா தேமுதிக மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு மத்திய அமைச்சர்கள் யாரை பார்த்தாலும் நான் சொல்றது ஒரே விஷயம், தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சிந்திங்க.
இன்னைக்கு ரெண்டு கட்சி தான் தேசியத்துல, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இந்த ரெண்டு கட்சியினால ஆதாயம் என்பதை மக்கள் சார்பாக அவங்க இரண்டு கட்சிக்கு நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நிரந்தரமா நம்ம தீர்வு கண்டிருக்கோமா? லட்சத்தீவை விட்டு கொடுத்தாங்களா? மீனவர்களுக்கு பிரச்சனை முடிஞ்சதா? காவேரியில நம்ம உரிமை முடிஞ்சதா? எய்ம்ஸ் மருத்துவமனை இது போல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இந்த இரண்டு கட்சியும் செய்யல. லஞ்ச ஊழலை செய்து இன்னைக்கு மலிவு அரசியல தான் பண்றாங்களே ஒழிய மக்களுக்கான ஒரு அரசியலை, அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை இந்த இரண்டு கட்சியும் செய்யல. யார் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்கிறார்களோ, யார் தேமுதிகவுக்கு வந்து வாக்குறுதியை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி நிச்சயம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கு வேண்டிய உரிமையை பெற்று தருகிறோம் என்று உரிமையாக வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை இன்றைக்கு தேமுதிக தீர்க்கமாக முடிவாக இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். டாஸ்மாக் கடைனால இன்னைக்கு தமிழ்நாடு குட்டிச்சவராயிட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, ஒரு 4 போலீஸ் ஆபீசர் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. யாரு? போலீஸ்காரங்க. இன்னைக்கு போக்சோ சட்டத்துல அவங்க 4 பேரையும் கைது செய்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது. யாராவது ஒரு போலீஸ் இங்க இருக்காங்களா பாருங்க. ஒரே ஒரு போலீஸ், ஏதாவது ஒரு காக்கி சட்டை எங்கேயாவது கண்ணில் தெரியுதா? கிடையாது. ஏன் கிடையாது? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேர்மையான கட்சி. சட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க, எந்த ரவுடிசம் பண்ண மாட்டாங்க, அடித்தடிக்கு போக மாட்டாங்க. நாட்டுக்கும் மக்களுக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்பு தந்து இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடோட கொண்டு வந்தவர் நமது கேப்டன் அவர்கள் தான். அதனால எந்த கடையாவது இங்க சாத்தியிருக்காங்களா பாருங்க. ஏன்னா அந்த கடைக்காரங்களுக்கு தெரியும் தேமுதிக இங்க எந்த வன்முறையும் நடக்காது, இங்க எந்த அடிதடியும் நடக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நம்ம வியாபாரத்தை சிறப்பா செய்யலாம் என்றுதான் இன்னைக்கு எல்லா கட்சியும் எல்லா கடைகளும் திறந்திருக்கு. ஒரு போலீஸ் கூட இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னா இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுதான் நமது தலைவர் நம்மளே இன்னைக்கு கட்டுக்கோப்பாக ராணுவ கட்டுப்பாடோட இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போன விதம் என்பது இதுவே ஒரு உதாரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் திருப்புவனத்துல இருக்கேன். இந்த ஊர் சாதாரணமான ஊர் இல்ல. காசி ராமேஸ்வரத்தை விட சிறப்பு பெற்ற புண்ணிய தலமாக திருப்புவனம் சிவன் ஸ்தலம் இந்த திருப்புவனத்துலதான் இருக்கு. அப்பர், சுந்தர், மாணிக்கவாசர், திருநாவுக்கரசர் 4 படைக்கப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் நமது திருப்புவனம் சிவன் கோவில். அது மட்டும் இல்ல, திருப்புவனத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலும் அமைந்திருக்கிறது இதே திருப்புவனத்துலதான். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆட்சியாளர்களுக்கு மக்கள் விஷயமாக நான் கோரிக்கைகளை வைக்கிறேன். இங்க திருப்புவனத்துல மக்கள் நீண்ட நாளாக வைத்த கோரிக்கை இன்னும் நிறைவேறல. ஒரு சிறந்த பேருந்து நிலையம் இந்த திருப்புவனத்திற்கு கட்டாயமாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இங்க தீயணைப்பு நிலையமே கிடையாது. வாக்குறுதி மட்டும் கொடுக்குறீங்களே ஸ்டாலின் அவர்களே, வாங்க திருப்புவனத்திற்கு ஒரு நல்ல பேருந்து நிலையம், தீயணைப்பு நிலையத்தை நிச்சயம் உருவாக்கணும். இங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட இதுவரைக்கும் திருப்புவனத்துல இல்ல. உடனடியாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் திருப்புவனத்துக்கு தரணும். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி மக்கள் பயன்பாட்டிற்கு உறுதியாக கொண்டு வரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்துல சிங்கனம்புரி தாலுகாவை இணைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க தொண்டி முதல் மதுரை வரைக்கும் புதிய ரயில்வே வழித்தடங்களை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்த வகையில திருப்புவனத்திற்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு அரசு மருத்துவமனை இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. ஆனா எந்த விதமான சுகாதாரம் இல்லாம சீர்கழிஞ்சிருக்கு. அதையெல்லாம் சீராக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். இங்க ப. சிதம்பரமும் அவங்க மகனும் இருக்காங்க. ஏறக்குறைய 30 வருஷம் பதவியில் இருந்திருக்காங்க. பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவங்க பையன் எம்பியா இருந்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் யாரும் செய்யலை என்பதை மனவேதனையோடு இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். தேர்தல் நேரம் மட்டும் வருவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, பொய் வாக்குறுதியை கொடுப்பாங்க. உங்க ஓட்டுகளை வாங்கி இந்த மாவட்டத்தை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளை தான் நீங்க பார்த்திருக்கீங்க.
தயவு செய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நல்லவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு ஒரு வாய்ப்பை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கொடுங்க.